சுவாசம தொடர்பாக நலம்புரி நன்மைகள் சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. என்னென்று சொன்னால், இது வந்துக்கிட்டு சுவாசம தொடர்பாக சலுகைகளை பெறும் பயனாளிகள் வந்துட்டு 16,800 பேர் இன்னும் வங்கி கணக்குகள் திறக்காதவர்களாக இருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால், அவங்களுக்கு தகுதி இருந்தும் அவங்க வந்துட்டு வங்கி கணக்குகள் திறக்காத காரணத்தினால அவங்களுடைய பணம் அதாவது நலம்புரி நன்மை சபை சிஸ்டத்தில் வைப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உரியவர்களின் கையில் இன்னும் போய் சேரவில்லை என்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. இதிலும் குறிப்பாக இந்த கணக்கெடுப்பு நடந்திருக்கிறேன்னு சொன்னால், நுவரெலியா மாவட்டத்தில் வந்துக்கிட்டு 2,700 பேர் தகுதி இருக்கிறவங்க, அதாவது சரியான வறுமை கோட்டுக்குள் இருக்கிறவங்களுக்கு 2,700 பேர் வந்துட்டு வங்கி கணக்கை இன்னும் திறக்கவில்லையாம். அதுவும் இவங்க வந்துக்கிட்டு அசுவசம தாம் தகுதி இருக்கி இதை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாதவங்களாக இருக்காங்க என்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து ரத்தினபுரி மாவட்டத்திலையும் இதுக்குரிய தகவல் தெரியாதவங்க இருக்காங்க. இதுலேயும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க. இந்த 2 மாவட்டத்திலையும் சேர்ந்து கிட்டத்தட்ட 8,900 பேர் வந்துக்கிட்டு வங்கி கணக்குகள் திறக்காமல் இருக்கிறதாக தகவல் ஒன்று வழியாக இருக்குது. மேலும் ஒரு தகவல் வந்துட்டு இந்த கொடுப்பனவை இவங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வருகின்ற மார்ச் மாதம் இறுதி பகுதிக்கு முதல் இவங்க வந்துக்கிட்டு தனது அசுவசம கொடுப்பனவு சம்பந்தமான வங்கி கணக்குகள் அரசு வங்கிகளுக்கு சென்று அசுவசம வங்கி கணக்கை திறந்து இவங்க வந்துட்டு அந்த கடிதத்தை அவங்களுக்கு அனுப்புவதன் மூலம், அதாவது நலம்புரி நன்மை சபைக்கு அனுப்புவதன் மூலம், ஆன்லைன் மூலமாக அவர்களுக்கு தகவல்களை மெசேஜ் அனுப்புவதன் மூலம் அவங்க வந்துக்கிட்டு ஒவ்வொரு கொடுப்பனவை அவங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்ற தகவலையும் அறிவிச்சிருக்காங்க. அதுபோன்று இன்னொன்று என்னென்னு சொன்னால், 2ஆம் கட்ட கொடுப்பனவு பேர் பட்டியல் தெரிவு செய்யப்பட்டவங்க இவங்கள் வந்துக்கிட்டு நிறைய பேர் வந்துக்கிட்டு வங்கி கணக்கு கொடுக்கப்படவில்லையாம். இவங்களுக்கான கொடுப்பனவு 2025 ஜூலை தொடக்கம் 2026 பிப்ரவரி 8 மாத கொடுப்பனவை இவங்களுக்கு வழங்குறதுக்கு நலம்புரி நன்மைகள் சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. இது வந்துட்டு 2ஆம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட வங்கி கணக்குகள் கொடுக்காதவர்கள், ஆனால் இவர்களும் சுவசம பெறுவதற்கு தகுதியானவர்கள் தான் என்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. இவங்க வந்துக்கிட்டு இவங்களும் தான் மார்ச் மாதம் இறுதி பகுதிக்குள்ள இவங்களுக்குடைய பேங்க் புத்தகத்தை திறந்து இவர்கள் என்ன செய்யணும், அனுப்ப வேண்டும். அதாவது நலம்புரி நன்மை சபையத்துக்கு அனுப்பி அதன் மூலமாக நீங்கள் வந்துக்கிட்டு ஒரு தகவலை பெற்றுக்கொள்வது மூலம் உங்களுக்குரிய வங்கி கணக்குகளில் உங்களோட பணம் வந்து சேரும். ஆனால் இன்னொரு விஷயம், முக்கியமான செய்தி என்னென்று சொன்னால், நலம்புரி நன்மை சபை அவர்களுடைய சிஸ்டத்தில் இந்த பணங்கள் வைப்பு வைக்கப்பட்டு விட்டது. ஆனால் உரியவர்களின் இந்த 16,800 பேருக்கு உரியவர்களின் இந்த கைகளில் பணம் சென்றடையவில்லை என்பதுதான் ஒரு பரிதாபமான ஒரு விடயம். இவ்வளவு வறுமை கோட்டுக்கு இருக்கிறவங்க இவ்வளவு தகுதி இருந்தும் ஏன் இதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இதை பற்றி ஒரு முழு தகவல் தெரியாத என்ற கருத்தையும் நலம்புரி நன்மைகள் சபை மேலும் வெளியிட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்ல என்னென்னு சொன்னால், தயவு செய்து நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு இந்த நலம்புரி அசுவசம கொடுப்பனவு தொடர்பாக நிறைய பலன்களை பெற்றுக்கொள்வீங்க. அதே மாதிரி இந்த தகுதி இல்லாதவங்க, தகுதி இருந்தும் அசுவசமாக பெற்றுக்கொள்ளாதவங்க அதன் மூலமாக பயனை பெற்றுக்கொள்ளட்டும் என்று நினைச்சி நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இந்த வீடியோ வந்துட்டு ஒவ்வொரு ஊரில் பார்ப்பீங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்ப்பீங்க. அவங்க என்ன செய்யுங்கன்னா, தயவு செய்து உங்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்க. எனக்காக இல்லை அந்த கொடுப்பனவை அவங்க பெற்றுக்கொள்ளட்டும் என்ற ஒரு நன்மைக்காக நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் அதிகமாக பகிர்வதன் மூலம் இந்த அசுவசம கொடுப்பனவு நீங்கள் பெற்றுக்கொள்வதால் நீங்கள் எவ்வளோ நன்மையை பெற்றுக்கொள்கிறீங்க, அதே மாதிரி இந்த வறுமை கோட்டில் கீழ் இவர்களும் இந்த நான் மேற்கூறப்பட்ட மாவட்டங்களை ரத்தினபுரி நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கிறவங்க பெரிய வறுமை கோட்டில் இருக்காங்க. அவங்களும் பெற்றுக்கொண்டு நன்மை பெறுவாங்க. அதனால் நீங்கள் இந்த தகவலை நிறைய பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்.